நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கிரகங்கள்னா நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஆனா, அந்த கிரகங்கள எப்படி வழிபாடு பண்றதுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வழிபட்டீங்கன்னா, 3 கிரகங்களுடைய தாக்கத்திலருந்து, அவங்களுடைய ஆதிக்கத்திலருந்து விடுபடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை. புரட்டாசி முதல் சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி நம்ம யாரு கும்பிடுவோம்? விநாயகர் பெருமான கும்பிடுவோம். விநாயகருடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான். ஸோ, இன்னைக்கு நீங்க சங்கடஹர சதுர்த்திக்கு கேது பகவானை வழிபட்டீங்கன்னா, அதாவது விநாயகர் பெருமானை வழிபட்டீங்கன்னா, கேது பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நீங்க விடுபடலாம். அது மட்டும் இல்லாம சனீஸ்வரருடைய சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறதால சனி பகவான் ஆதிக்கத்திலிருந்து விடுபடலாம் விநாயகர் பெருமானை வழிபட்டீங்கன்னா. அது மட்டும் இல்லாம சந்திர பகவான், அதாவது பௌர்ணமி 4ஆம் நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. அதுலேருந்தும் நம்ம விடுபடலாம். இந்த 3 கிரகங்கள் ஆதிக்கத்திலேருந்து விடுபடலாங்க. இது பற்றியான டீட்டெயில்டு வீடியோ வழிபாடு முறை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்